எங்கே போய் தொலைஞ்சிங்க? தலைமறைவா ஏதாச்சும் இருக்கீங்களா என்ன? போன திமுக ஆட்சியில நடந்த தவறுகளை பேசினவங்க எல்லாம் இப்ப வலை வீசி தேடிட்டு இருக்காங்களாம். இதே இது திமுக ஆட்சியில மட்டும் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா ஒரு மைக்கையும் போனையும் தூக்கிட்டு வீடியோ போடுறதுக்கு வந்துருவானுங்க. அதே டிவிக்கு ஆட்சியில பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா மூடிட்டு உட்கார்ந்து இருப்பாங்களா? என்னடி இங்க டிஎம்கே இல்ல டிவிக்குங்கிறதுல விஷயம் இல்ல. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு எந்த ஆட்சியாளர்களா இருந்தாலும் சரி, எந்த ஆட்சியாளரா இருந்தாலும் சரி, நடந்த குற்றத்துக்கு தக்க நடவடிக்கையும் அதுக்கான தண்டனையும் சரியான நீதியும் சரியான நேரத்துல வழங்கப்பட்டிருக்கா அப்படிங்கிறது தான் உண்மையான நோக்கமே, உண்மையான விஷயமே. ஆக்சுவலா அந்த பிள்ளையோட இறப்புக்கு காரணமா இருந்த 2 நாய்களையும் உடனே அரெஸ்ட் பண்ணி அடுத்த நாளே மாவுக்கட்டையும் போட்டாங்க. அக்யூஸ் நம்பர் 1, 2 கார்த்தி மோகன் சொல்லிட்டு 2 பேரையும் அரெஸ்ட் பண்றாங்க. குற்றம் நடந்த அடுத்த நாள், அதாவது மே 23, 24 தேதியில ஜுடிஷியல் கஸ்டடிக்கு எடுத்து கடைசியில சிறையிலையும் அடைச்சிடறாங்க. லாஸ்ட் 3 நாள்ல மட்டும் 15,349 ரவுடிஸை விசாரணை பண்ணி அதுல 3,246 ரவுடிஸை கைதும் பண்ணிருக்காங்க. ட்ரக் கேஸ் மட்டும் 294. அதை தாண்டி கைது செய்யப்பட்ட எண்ணிக்கை எத்தனை தெரியுமா? 419. ஏன் நம்ம சென்னையில நேற்று காலையில இருந்து பூரா ரைடு. அந்த ரைடுல கண்டுபிடிச்சது என்ன தெரியுமா? 1070 போதை மாத்திரைகள், அதை தாண்டி 21 கிலோ கஞ்சா. ஒரே நாள்ல ஒரே ரைடுல மட்டும். சோ குற்றங்கள் இந்த ஆட்சியில உண்மையிலே நடக்குதான்னு கேட்டா 100% நடக்குது. சோ அந்த குற்றங்களுக்கு கரெக்டான டைம்ல கரெக்டான நடவடிக்கைகளையும் கரெக்டான தண்டனைகளையும் வழங்கினா மட்டும் தானே அடுத்து குற்றம் செய்ய முன் வரவன் பயப்படுவான். சரி, எங்கடா போன கேள்வி கேக்குறீங்கல்ல, நாங்க கேள்வி கேட்டதுக்கான காரணம் என்ன தெரியுமா? உங்க ஐயாக்களோட ஆட்சியில குற்றம் நடந்துச்சுன்னு வைங்களேன், அழகா தெளிவா வெளில வர்றதுக்கு முன்னாடியே தப்பிக்க வைக்க தான் முயற்சி பண்ணுவீங்க. நம்ம போன ஆட்சியில ஐயாக்களோட ஆட்சியில பெருசா தமிழ்நாட்டுல பூகம்பம் ஆகப்பட்ட 3 விஷயங்களை மட்டும் உதாரணமா சொல்லட்டாங்களா? அருமையான கள்ளச்சாராயத்தை ஒரு திமுக கட்சிக்காரன் சிறப்பா காட்சி எல்லாருக்கும் பரிமாறான். அது கள்ளச்சாராயமா இல்ல, செத்தது நார்மலா தான் செத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரி முத நாளே பிரஸ் மீட்ல பதிவு பண்றாரு. அது கள்ளச்சாராயம் இல்லையா, உண்மையில பாலும் தேனும் கலந்த திரவியமான்னு சொல்லிட்டு இன்னும் பலர் அதை வாங்கி குடிச்சு செத்தாங்க தெரியுமா? கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்டோர். அந்த கள்ளச்சாராய மரணத்துல நீங்க கொடுக்காத முட்டாங்களா? சரி, 2வது வரேன். அஜித்குமாரோட மரணத்துல அடிச்சு கொண்டுட்டு அந்த போலீஸ் அதிகாரிகளை தப்பிக்க வைக்கிறதுக்கு பணம் கொடுத்து நீங்க பேரம் பேசல. சரிங்கய்யா. 3வது வரேன். படிக்கிற பிள்ளைய அந்த புள்ள படிக்கிற கல்லூரிக்குள்ளே போய் அத்துமீறினா உங்க கட்சிக்காரன ஆரம்பத்தை விசாரணை பண்ணிட்டு தப்பிக்க வைக்க பார்க்கல. சரி, 4வதா இன்னொரு எடுத்துக்காட்டு உங்களுக்காக சொல்றேன். அதே கல்லூரியில யார் அந்த சார்னு ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது. கடைசியில ஞானவேல் பாபுன்னு அந்த சாரையும் வெறும் 4 மாசத்துக்கு முன்னாடி தான் அங்க படிக்கிற பொம்பளை பிள்ளைங்க கம்ப்ளைண்ட் பண்ணி பிடிச்சாங்க. ராசாக்கள் ஐயாக்கள் நீங்க என்ன பண்ணீங்க தெரியுமா? சஸ்பெண்ட் பேர்ல அந்த சார அந்த ஐயாவை தப்பிக்க வைக்க பார்க்கல. இப்ப தெரியுதாங்களா? குற்றம் எல்லா ஆட்சியிலும் நடக்குது. ஆனா நடக்கிற குற்றங்களுக்கு நடவடிக்கை எடுக்கப்படுறதும் தண்டனைகள் வழங்கப்படுறதுக்கும் அதை தாண்டி தப்பிக்க வைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீ தப்பிக்க வச்சேன்னு அடுத்த குற்றவாளிகளும் தைரியமா குற்றங்களை செய்யதான் செய்வான். ஆனா இந்த நடக்கக்கூடிய ஆட்சியிலையும் எனக்கு ஒரு ஆச்சரியம் என்ன தெரியுமா? பழைய ஆட்கள் அருமையா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அதாவது தான் ஆடாவிட்டாலும் தன்னோட தசை ஆடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா ஆட்சியில இல்லாம இருந்தாலும் நம்மளோட ஐயாக்கள் எப்படி ஆடுறாங்க தெரியுமா? லாரிகள் எல்லாம் வரிசையா நிக்குது. கனிமோல லாரிகளை கொஞ்சம் விடுங்கயா, கேரளா என்ன துபாயில இருக்குன்னு சொல்லிட்டு கலெக்டர் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஏன் தெரியுமா? நம்ம ஐயாக்களோட தசை ரொம்ப ஆடுது. அதாவது தமிழ்நாடு முழுவதுமா இருக்கக்கூடிய அனைத்து குவாரிகளையும் ட்ரோன் ஷாட் மூலமா இல்லீகலா மைனிங் ஏதாச்சும் நடக்குது அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கும், இல்லீகலா கற்களை வெட்டி எடுக்கிறாங்களா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கும் கனிமவள டிபார்ட்மெண்ட் சார்பா உத்தரவை அளிச்சிருக்காங்க. அதனாலதான் நம்ம ஐயாக்களுக்கு பொறுக்க முடியல. ஆனா சரி, நம்மள விட்டுருங்க. ஆனா கண்டென்ட் கிடைச்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சிறுமி கூட பார்க்காம கட்சி பிரச்சனையை மாத்தி எப்படி இந்த திமுக உளுந்தம் இருப்புங்க எல்லாம் ஓடி வராங்க பாருங்களேன்.